உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. வழிபாடும் பரிகாரமும் நிகழ்ச்சியை பார்த்த பலரும் இந்த நிகழ்ச்சியில் கூறப்படும் தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று தொடர்ந்து எங்களை தொடர்பு கொண்டு தெரிவிப்பது இன்னும் பல அரிய பரிகாரங்களையும் அது சார்ந்த வழிபாடுகளையும் தர வேண்டும் என்ற உத்வேகத்தை எங்களுக்கு தருகிறது. வாழ்வில் எத்தனை பெரிய பாவம் செய்திருந்தாலும் அதற்குரிய வழிபாடும் பரிகாரமும் நிச்சயம் உண்டு. அதை வெளிப்படுத்துவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். சமயங்களில் ஒருவர் செய்த பாவங்கள் என்னவென்று தெரியாமல் என்ன காரணத்தினால் இந்த கஷ்டம் வந்ததென கண்டுபிடிக்க முடியாத தோஷங்களும் ஜாதகத்தில் உண்டு. அப்படி ஒரு தோஷம்தான் பித்ரு தோஷம். பித்ரு என்றால் முன்னோர்கள் என்று அர்த்தம். எளிதில் தீராத மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பித்ருதோஷத்திற்கு வழிபாடு மற்றும் அதற்குரிய பரிகார ஸ்தலத்தையும் தான் இந்த வாரம் வழிபாடும் பரிகாரமும் நிகழ்ச்சியில் காண இருக்கின்றோம். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். பித்ருதோஷம் எதனால் வருகிறது என்று முதலில் பார்ப்போம். ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டு பாவக்கிரகங்களுடன் இணைந்து இருந்தால் பித்ருதோஷம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. முக்கியமாக ராகு, கேது, சனியுடன் சூரியன் சம்பந்தப்பட்டு இருந்து 9ஆம் அதிபதியும் 9ஆம் இடமும் பாதிக்கப்பட்டால் வாழ்வில் பலவிதமான துன்பங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்குமாம். இதனுடன் 5ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு விட்டால் எத்தனை கோவில் போய் எத்தனை பரிகாரம் செய்தாலும் அத்தனை எளிதில் பித்ருதோஷம் தீர்வது இல்லை என்கிறார்கள். பித்ருதோஷம் இருந்தால் என்ன நடக்கும்? ஒருவர் ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருந்தால் வாழ்வில் பலவிதமான தடைகளை சந்திக்க நேரிடும். முக்கியமாக எத்தனை முயற்சி எடுத்தாலும் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்காதாம். குறிப்பாக திருமண தடை, குழந்தை பாக்கிய தாமதம், தொழில் முடக்கம், கடன் பிரச்சனை என பலவிதமான கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமாம். வாழ்வில் பிரச்சனை மேல் பிரச்சனைகள் தொடர்ந்து சந்திக்க வேண்டி வருமாம். மன நிம்மதியே இருக்காதாம். குடும்பத்துள் ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருக்குமாம். பொதுவாக பித்ருதோஷம் 21 தலைமுறைக்கு தொடர்ந்து வருமாம். அதிலும் கடைசி 7 தலைமுறைக்குள்ளாக இறந்த முன்னோர்கள் மற்றும் கடைசி 3 தலைமுறைகளுக்குள்ளாக இறந்த முன்னோர்களால் ஏற்பட்ட பித்ருதோஷம் அதீத பாதிப்புகளை உண்டாக்குமாம். இனி பித்ருதோஷம் நீங்க எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று பார்ப்போம். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில். இந்துக்கள் பலரும் இந்தியாவில் உள்ள புண்ணிய தலங்களில் 4 தலங்களையே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதுகின்றனர். அவை வடக்கே பத்ரிநாத், கிழக்கே ஜெகநாத், மேற்கே துவாரகநாத், தெற்கே ராமநாதம். இவற்றுள் ராமநாதர் கோவில் மட்டுமே சிவஸ்தலமாகும். மற்ற 3ம் வைணவ தலங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ராமநாதர் கோவில் மூலவரை வழிபடுவதும் இங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடுவதும் ஒவ்வொரு இந்துவும் தம் வாழ்நாளில் செய்ய வேண்டிய முக்கிய கடமையாகவே கருதப்படுகிறது. விரிந்து பறந்து கிடக்கும் வங்காள விரிகுடாவின் அழகு ததும்பும் கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள அற்புதமான சிவாலயம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில். 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் தமிழகத்தில் உள்ள ஒரே ஜோதிர்லிங்க ஸ்தலம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில்.
கழுகு பார்வையில் இந்த ஆலய அழகை பார்க்கும் போது இந்த ஆலயத்தின் 4 திசையிலும் உள்ள மாட வீதிகளும் அதை சுற்றி அமையப் பெற்றுள்ள கோபுரங்களும் பார்ப்பதற்கு அத்தனை அற்புதமாக உள்ளது. மேலும் இது கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ளதால் இந்த கடலின் எழில் மிகுந்த தோற்றத்தை பார்த்துதான் ராமபிரான் இங்கு வந்திருப்பாரோ என்று தோன்றுகிறது. உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். இந்த பித்ருதோஷம் ஏன் வருகிறது தெரியுமா? முன்னோர்கள் இறக்கும் நேரத்தில் மனக்குறையோடு இறந்தாலோ அல்லது வயதான காலத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களை தவிக்க விட்டாலோ அல்லது முன்னோர்கள் திடீரென துர்மரணம் அடைந்தாலோ இல்லை அகால மரணம் அடைந்தாலோ அந்த ஆத்மா சாந்தியடையாமல் இருக்குமாம். அதனால் பித்ருதோஷம் அடுத்து வரும் தலைமுறைக்கு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இனி பித்ருதோஷம் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என பார்ப்போம். இதற்கு சிறந்த வழிபாடு அமாவாசை வழிபாடாகும். அமாவாசை தோறும் இறந்த முன்னோர்களுக்கு பிடித்தவற்றை எல்லாம் வைத்து படைத்த பின் அதனை தானம் கொடுக்கலாம். இறந்த முன்னோர்கள் வயதாகி நல்ல விதமாக இயற்கையாக மரணமடைந்திருந்தால் அவர்கள் தெய்வத்திற்கு சமம். ஆகையால் அவர்கள் படத்தை இல்லத்தில் தாராளமாக வைத்து வழிபடலாம். அதே சமயம் வயதாகி இறக்கும் பெற்றோர்கள் ஏதாவது மனக்குறையோடு இறந்து இருந்தால் அந்த குறை நீங்கும்படி செய்வதும் ஒரு வகையான பரிகாரம்தான். அப்படி செய்வதன் மூலம் இறந்தவர்கள் அருளால் தடைகள் நீங்கி திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் ஒரு வருடத்திற்குள் நடக்குமாம். முக்தியாக அந்த ஆத்மா தன் பிள்ளைகள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதைக் கண்டு ஆனந்தப்பட்டு பிள்ளைகளின் எல்லாவிதமான குறைகளும் நீங்க பாடுபடும் என்றும் கூறப்படுகிறது. இறந்த ஆத்மாவின் நிலையை அறிய முடியுமா? இறந்த ஆத்மா தற்பொழுது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை புண்ணிய சக்கரம் எனப்படும் இறந்தவர் ஜாதகத்தை இறந்த நேரம் கொண்டு கண்டுபிடித்து விடலாம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இறக்கும் போது மிக கொடிய நோயால் அல்லது திடீரென ஏற்படும் சம்பவத்தால் கடுமையான வலி ஏற்பட்டு மரணம் ஏற்படுமானால் அந்த ஆத்மா நிம்மதியின்றி அழியும். அதேபோல தனிஷ்டா பஞ்சமி எனப்படும் அடைப்பு நட்சத்திர நாட்களில் இறப்பு ஏற்பட்டு இருந்தாலும் அதற்குரிய பரிகாரங்கள் செய்ய வேண்டி வரும். இல்லையேல் இதுவும் தோஷத்தை ஏற்படுத்துமா? ஒருவேளை அப்படி மரணம் அடைந்திருந்தால் வீட்டில் அவர்கள் போட்டோவை வைத்து வழிபடவே கூடாது. சாந்தி இல்லாமல் அலையும் அந்த ஆத்மாவை திதி கொடுத்து முதலில் சாந்திப்படுத்த வேண்டும். வருடத்தில் முக்கியமான 3 அமாவாசை நாட்களான தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசைகளில் கோவில் குளக்கரை அல்லது சமுத்திரம், ஆறு, அருவி கரைகளில் தர்ப்பணம் கொடுக்கலாம். இல்லாதோருக்கு அன்னதானம் செய்யலாம். தோஷம் நீங்க திலஹோமம் செய்யலாம். இப்படி செய்வதன் மூலம் நிச்சயம் பித்ருதோஷம் ஏற்படுவதை தவிர்க்கலாம் என்கிறார்கள். இதனால் 21 தலைமுறையாக தொடர்ந்து வரும் பித்ருதோஷமும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. ஸ்தல வரலாறு. ராவணனை வதம் செய்த பிறகு சீதையை மீட்டுக் கொண்டு புறப்பட்டார் ராமபிரான். ஆனால் ராவணனை வதம் செய்ததால் ராமபிரானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷம் நீங்குவதற்காக ராமர் சிவபெருமானை வழிபட எண்ணினார். அதற்காக அவர் தேர்வு செய்த இடம் ராமேஸ்வரம் திருத்தலமாகும். இந்த கடற்கரை பகுதியில் சிவபெருமானை வழிபட தீர்மானித்த ராமர் அனுமனிடம் சிவலிங்கம் கொண்டு வருமாறு கூறி காசிக்கு அனுப்பினார். சிவலிங்கம் பிரதிஷ்டைக்கு குறிப்பிட்டிருந்த நேரத்திற்குள் அனுமன் திரும்பி வராததால் சீதாதேவி கடற்கரையில் உள்ள மணலிலேயே ஒரு சிவலிங்கம் உருவாக்கி தந்தார்.
ராமபிரான் அந்த சிவலிங்கத்தை குறித்த நேரத்தில் பிரதிஷ்டை செய்து தனது பூஜையை முடித்தார். காலங்கடந்து வந்த அனுமன் தான் வருவதற்குள் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதை கண்டு வருந்தி கோபமுற்றார். தனது வாளின் வலிமையை கொண்டு ராமபிரான் பிரதிஷ்டை செய்த மண்லிங்கத்தை பெயர்த்து எடுக்க முயன்றார். அதில் அனுமனுக்கு தோல்வியே கிடைத்தது. மணல் லிங்கமானது இறுகிய பாறை போன்று உறுதியாக நின்றதைக் கண்டு ஹனுமன் ஆச்சரியம் அடைந்தார். பின்னர் ஹனுமனை சமாதானப்படுத்திய ராமபிரான் அவர் கொண்டு வந்த சிவலிங்கத்தை முதலில் பிரதிஷ்டை செய்த லிங்கத்திற்கு அருகிலேயே பிரதிஷ்டை செய்தார். மேலும் அனுமன் கொண்டு வந்த லிங்கத்திற்கே முதல் பூஜை நடைபெறும் என்றும் உறுதியளித்தார். அனுமன் கொண்டு வந்த சிவலிங்கம் ராமலிங்கத்திற்கு வடபுறம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அனுமன் கொண்டு வந்த லிங்கம் காசி விஸ்வநாதர் என்ற பெயர் பெற்று விளங்குகிறது. இன்றும் இந்த காசி விஸ்வநாதருக்கே முதல் பூஜை நடைபெறுகிறது. பின்பே ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமலிங்கத்திற்கு பூஜை நடைபெறுகிறது. ராமனால் பிரதிஷ்டை செய்து வழிபடப்பட்ட லிங்கம் ராமநாதர் என்றும் வழங்கப்படுகிறார். இதுவே ஜோதிர்லிங்க மூர்த்தியாகவும் திகழ்கிறது. வடக்கே உள்ள காசியும் தெற்கே உள்ள ராமேஸ்வரமும் சிறந்த புண்ணிய தலங்களாக கருதப்படுகின்றன. காசிக்கு புனித பயணம் சென்றவர்கள் ராமேஸ்வரம் தலத்திற்கு வந்து தனுஷ்கோடி தீர்த்தத்தில் நீராடி ராமநாதரை வழிபட்டால்தான் காசித்தல பயணம் முழுமையடைவதாக நம்பிக்கை. கோவில் அமைப்பு. ராமேஸ்வரம் ராமநாதர் திருக்கோவில் சுமார் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. 4 பக்கமும் வாசல்கள் இருந்தாலும் வடக்கு தெற்கு வாசல்கள் உபயோகத்தில் இல்லை. கிழக்கு கோபுரம் 126 அடி உயரமும் மேற்கு கோபுரம் 78 அடி உயரமும் கொண்டது. ஆலயத்தினுள் ராமலிங்கம், காசி விஸ்வநாதர், பர்வதவர்த்தினி, விசாலாட்சி, நடராஜர் ஆகியோர் தனித்தனி விமானம் கொண்ட கருவறையில் வீற்றிருக்கின்றனர். ராமபிரானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமலிங்கரின் லிங்க திருமேனியில் இப்போதும் அனுமனின் வாழ்த்தடம் இருப்பதை காணலாம். ஆலய பிரகாரத்தில் எண்ணற்ற சிவலிங்கங்கள் அற்புதமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. ராமநாதர் சன்னதிக்கு இடதுபுறம் காசி விஸ்வநாதர் சன்னதி அமைந்துள்ளது. இதுவே அனுமன் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கமாகும். மூலவர் கருவறையின் முன்மண்டபத்தில் ராமர், சீதை, லட்சுமணன் ஆகியோரின் திருமேனிகள் உள்ளன. தினமும் காலை 5 மணிக்கு ராமநாத சுவாமி சந்நிதியில் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்படிக லிங்கத்திற்கு அபிஷேகம் நடைபெறும். பர்வதவர்த்தினி அம்பிகை பீடத்திற்கு கீழே ஆதிசங்கரர் ஸ்தாபித்த ஸ்ரீசக்கரம் இருக்கிறது. சக்தி பீடங்களில் இது சேது பீடமாகும். இத்தலத்தில் உள்ள பிரம்மாண்டமான நந்தியை காண கண்கோடி வேண்டும். இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு இங்குள்ள 3ஆம் பிரகாரம் ஆகும். 1212 தூண்களை கொண்ட இந்த பிரகாரம் உலகிலேயே மிக நீளமான பிரகாரம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இதன் நேர்த்தி வேறு எந்த ஆலயங்களிலும் கிடையாது. இந்த பிரகாரம் வெளிப்புறத்தில் கிழக்கு மேற்காக 690 அடியும் வடக்கு தெற்காக 435 அடி நீளமும் கொண்டது. உள்புறத்தில் கிழக்கு மேற்காக 649 அடியும் வடக்கு தெற்காக 395 அடி நீளமும் கொண்டது. பதஞ்சலி முனிவர் ஐக்கியமான நடராஜர் சன்னதியும் உள்ளன. இத்தலத்தில் நடராஜர் ருத்ராட்ச மண்டபத்தில் அழகுடன் எழுந்தருளி உள்ளார். இத்தலத்தில் உள்ள சப்த மாதர்களை பெண்கள் வழிபட்டால் அவர்கள் வாழ்வில் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளும் உடனே தீரும் என்பது நம்பிக்கை. மேலும் இக்கோவிலின் தீவிர அம்பாளின் பக்தரான ராயர் என்பவர் அதிசயத்தக்க விதமாக செய்த உப்புலிங்கம் இன்றும் கோவிலின் மூலவரான ராமநாதருக்கு பின்பு வைத்து வணங்கப்படுகிறது. இது மிகவும் சக்தி வாய்ந்த லிங்கம் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பே இங்கு செய்யப்படும் பரிகாரம்தான். உலகில் எங்கு வாழ்ந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட பித்ருதோஷமானாலும் கூட இத்தலத்தில் உள்ள அக்னி தீர்த்தம் எனப்படும் கடலில் நீராடி பித்ரு தர்ப்பணம் அல்லது திலஹோமம் செய்து இங்குள்ள சிவபெருமானை வழிபட 21 தலைமுறைகள் தொடர்ந்து வரும் தோஷங்கள் நீங்கி சுபகாரிய தடைகள் விலகி வீட்டில் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடைபெறுமாம். அதனால் அமாவாசை நாட்களில் இங்கு வந்து கடலில் நீராடி லட்சக்கணக்கானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறார்கள்.
இத்தலத்தில் மொத்தம் 23 தீர்த்தங்கள் உள்ளன. அவற்றில் 22 கோவில் உள்ளே உள்ளன. இந்த தீர்த்தங்களில் நீராடினால் அனைத்து விதமான பாவங்களும் தோஷங்களும் தீரும் என்பது நம்பிக்கை. இனி இத்தல தீர்த்தங்கள் மற்றும் அதில் குளிப்பதால் ஏற்படும் நன்மைகளை காண்போம். மகாலட்சுமி தீர்த்தம் செல்வவளம் பெருகும். கந்தமாதன தீர்த்தம் எத்துறையிலும் வல்லுனர் ஆகலாம். கவாட்ச தீர்த்தம் கவலை நீங்கும். கவய தீர்த்தம் பகை மறையும். நீல தீர்த்தம் எதிரிகள் விலகுவர். நல தீர்த்தம் தடைகள் அகலும். சேதுமாதவ தீர்த்தம் தடைப்பட்ட பணிகள் தொடரும். பிரம்மஹத்தி தீர்த்தம் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும். சாவித்ரி தீர்த்தம் பேச்சுத்திறன் வளரும். சரஸ்வதி தீர்த்தம் கல்வியில் உயர்வு தரும். காயத்ரி தீர்த்தம் உலக நன்மை உண்டாகும். சங்கு தீர்த்தம் வசதியாக வாழ்வு அமையும். சக்கர தீர்த்தம் மன உறுதி கிடைக்கும். சூரிய தீர்த்தம் முதன்மை ஸ்நானம் கிடைக்கும். சந்திர தீர்த்தம் கலை ஆர்வம் பெருகும். சத்யாமிர்த தீர்த்தம் ஆயுள் விருத்தியாகும். சிவ தீர்த்தம் சகல பிணிகளும் நீங்கும். சர்வ தீர்த்தம் முன்பிறவி பாவம் விலகும். கயா தீர்த்தம் முன்னோர் ஆசி கிடைக்கும். கங்கா தீர்த்தம் பாவங்கள் அகலும். கோடி தீர்த்தம் முக்தி அடையலாம். இங்குள்ள கடலின் அமைப்பும் கோவிலின் சக்தியும் தான் பித்ருதோஷங்கள் தீர காரணமாக இருக்கிறதாம். மேலும் இத்தலத்தில்தான் பதஞ்சலி முனிவரின் ஜீவசமாதியும் உள்ளது என்கிறார்கள். எனவே இத்தலம் வந்தாலே பித்ருதோஷம் நிவர்த்தியாகி குடும்ப ஒற்றுமை உண்டாகுமாம். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். இத்தலத்தில் திருவிழாக்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. முக்கியமாக மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை மற்றும் பிரதோஷ நாட்களில் ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வந்து வழிபாடு செய்கிறார்கள். இத்தலம் அறியும் அரணும் ஒன்றுதான் எனும் தத்துவத்தை வலியுறுத்துகின்ற விதமாக உள்ளதால் வடமாநிலங்கள் மற்றும் உலகம் முழுவதும் இருந்து பல பக்தர்கள் இங்கு வந்து அவர்களின் குறைகளை இத்தல ஈசனிடம் வைத்து இங்குள்ள சிவபெருமானை வணங்கி பலன் பெற்றுச் செல்கிறார்கள். இறந்த முன்னோர்களின் திதி தெரியாதவர்கள் கூட இத்தலம் வந்து ஒருமுறை அவர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்திட தோஷம் அனைத்தும் நீங்கி வாழ்வில் நிச்சயம் மாற்றம் ஏற்படுகிறது என்கிறார்கள். எனவே நேயர்களே, இன்றே ராமநாத சுவாமியை ராமேஸ்வரம் சென்று வழிபடுங்கள். முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைந்திட்டால் நிச்சயம் உங்கள் வாழ்விலும் நல்ல மாற்றங்கள் வரும். எனவே நம்பிக்கையுடன் இன்றே செல்லுங்கள். இத்திருக்கோயில் அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்படும். காலை 5 மணி முதல் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுகிறார்கள். காலை 5 மணி முதல் 5:45 மணி வரை ஸ்படிகலிங்க பூஜை நடைபெறும். பகல் 1 மணிக்கு திருக்கோயில் நடை சாத்தப்படும். மதியம் 3 மணிக்கு மீண்டும் திருக்கோயில் நடை திறக்கப்பட்டு 3:15 மணி முதல் இரவு 8:45 மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுகிறார்கள். இத்திருக்கோயிலில் அமைந்துள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராட காலை 5:30 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரையும் மற்றும் மதியம் 3 மணி முதல் இரவு 7 மணி வரையும் மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். கோவில் முகவரி: அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில், ராமேஸ்வரம் 623526, ராமநாதபுரம் மாவட்டம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் நீங்கள் தரிசித்து பலன் பெற்ற பரிகார ஆலயங்கள் பற்றிய தகவல்களை 899399366111 என்ற எண்ணுக்கு இப்பொழுதே தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். பித்ருதோஷம் நீக்கும் ராமேஸ்வரம். உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com